தமிழகம் மற்றும் புதுவை உட்பட 40 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. அரசியல் பிரமுகர்கள், திரைப்பிரபலங்கள், பொதுமக்கள் என பலரும் தனது வாக்கினை செலுத்தி வருகிறார்கள். பொதுமக்கள் பலரும் தனது ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். இந்தியாவில் 18வது நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்றைய தினம் நடைபெற்று வருகிறது. ராஜகுமரன், இது குறித்த விவரங்களை நீங்க தொடர்ந்து பேசலாம். இன்று காலை முதலே சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு வாக்குச்சாவடிகளில் முன்னணி நடிகர்கள் பலரும் ஆர்வத்துடன் வருகை தந்து வாக்களிக்கின்றார்கள். அனைவருமே வரிசையில் நின்று வாக்காளர்களுடன் நின்று தங்களுடைய வாக்கினை செலுத்தி ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வருகின்றார்கள். நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய தலைவருமான கமல்ஹாசன் தனது வாக்கினை செலுத்துவதற்காக ஆழ்வார்பேட்டை எல்டாம் சாலை பகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிக்கு வருகை தந்திருக்கின்றார். அங்கு வரிசையில் காத்திருந்து தன்னுடைய வாக்கினை இன்னும் சற்று நேரத்தில் அவர் செலுத்த இருக்கின்றார். இதற்கு முன்பாக நடிகர்களை பொறுத்தவரை நடிகர் ரஜினிகாந்த் சென்னை வாக்குச்சாவடியில் தன்னுடைய வாக்கினை செலுத்தியிருந்தார். அதே போன்று அஜித்குமாரும் சென்னையில் வாக்கினை செலுத்தியிருந்தார். நடிகர் தனுஷ் தன்னுடைய வாக்கினை சென்னையில் செலுத்தியிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது நடிகர் கமல்ஹாசன் எல்டாம் சாலையில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிக்கு வருகை தந்து தன்னுடைய வாக்கினை செலுத்த இருக்கின்றார். அரசியல் தலைவர்களும் தொடர்ந்து சென்னையில் வாக்குகளை செலுத்தி வருகின்றார்கள். சென்னையை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 10 விழுக்காடு அளவிற்கு வாக்குகள் இன்று காலை 9 மணி வரை பதிவாகி இருக்கின்றன. தென்சென்னை பகுதியில் சற்று கூடுதலாக வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. மத்திய சென்னை மற்றும் வட சென்னையில் சற்று குறைவாகவே வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன தென் சென்னையுடன் ஒப்பிடும் பொழுது. அதே நேரம் நடிகர்களை பொறுத்தவரை மற்ற தேர்தல்களில் இல்லாத வகையில் இந்த தேர்தலில் பெரும்பாலான நடிகர்கள் காலையிலேயே தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருக்கின்றார்கள். நடிகர் விஜய் உள்ளிட்டவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் தங்களுடைய வாக்கினை பதிவு செய்ய இருக்கின்றார்கள். நடிகர் ரஜினிகாந்த், தனுஷ், அஜித் உள்ளிட்டவர்கள் எல்லாம் காலை 7 மணி தொடங்கி தங்களுடைய வாக்குகளை பதிவிட்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் தேமுதிக தலைவர், தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் தன்னுடைய மகன்களுடன் வாக்கினை செலுத்தியிருந்தார். அதே போன்று சென்னையை பொறுத்தவரை தென் சென்னை தொகுதியில் வாக்குகள் கணிசமாக பதிவாகி இருக்கின்றன 10 புள்ளி என்ற அளவில். மற்ற 2 தொகுதிகளிலும் வட சென்னை, மத்திய சென்னை தொகுதிகளில் எல்லாம் 9 புள்ளி என்ற அளவில் தான் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அதே நேரம் மதிய நேரத்தில் வெயிலின் தாக்கம் அதிகம் இருக்கும் என்பதன் காரணமாக காலை வேளையிலேயே வாக்குகளை செலுத்துவதற்கு பலரும் விருப்பம் தெரிவித்து வருகின்றார்கள். அதன்படி ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்கள் வாக்குகளை செலுத்தி வருகின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் நடிகர் கமல்ஹாசன் வாக்களிக்க இருக்கின்றார். அதற்காக எல்டாம் சாலையில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிக்கு சென்றிருக்கக்கூடிய அவர் அங்கு வாக்குச்சாவடி அலுவலர்கள் முன்பாக அந்த ஆவணங்களை கொடுத்து வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்டவற்றை எல்லாம் வழங்கி தன்னுடைய வாக்கினை பதிவு செய்ய இருக்கின்றார் நடிகர் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரான கமல்ஹாசன். இது மட்டுமல்லாமல் பல்வேறு கட்சியை சார்ந்தவர்களும் அரசியல் தலைவர்களும் அதே போன்று நடிகையர் உள்ளிட்ட பலரும் இன்று காலை முதலே வாக்களித்து வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் மாவட்ட அளவிலும் வாக்குகள் கணிசமாக பதிவாகி இருக்கின்றன. கள்ளக்குறிச்சி, தேனி உள்ளிட்ட தொகுதிகளில் எல்லாம் அதிகப்படியான வாக்குகள் பதிவாகி இருந்தன. நடிகையரை பொறுத்தவரை சற்று முன்பாக இயக்குனர் பாரதிராஜா தியாகராய நகரில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி ஒன்றில் தன்னுடைய வாக்கினை செலுத்தியிருந்தார். நடிகை குஷ்பு தன்னுடைய குடும்பத்துடன் வருகை தந்து வாக்கினை செலுத்தியிருந்தார். நடிகர் அமிதா உள்ளிட்டவர்களும் வாக்கினை செலுத்தியிருந்தார்கள். நடிகை கௌதமி உள்ளிட்டவர்கள் சென்னை பணியூர் பகுதியில் வாக்களித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் நடிகர் கமல்ஹாசன் தற்பொழுது எல்டாம் சாலை வாக்குச்சாவடியில் வாக்களித்து வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். இதன் பிறகு அவர் அருகில் இருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடிகளுக்கு சென்று தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுடன் பார்வையிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மக்கள் நீதி மய்யம் கட்சியை பொறுத்தவரை இந்த தேர்தலில் அவர்கள் நேரடியாக போட்டியிடவில்லை. அதே நேரம் திமுக அங்கம் பெற்றிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு தங்களுடைய ஆதரவினை வழங்கியிருந்தார்கள். அதன்படி இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தொகுதிகளுக்கும் சென்று மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய தலைவர் கமல்ஹாசன் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தார். தற்போது வாக்களிப்பதற்காக அவர் எல்டாம் சாலை வாக்குச்சாவடிக்கு வருகை தந்திருக்கின்றார். ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அனைத்து நடிகர்களுமே, முன்னணி நடிகர்கள் பலரும் வாக்காளர்களுக்கு முன்மாதிரியாக இன்று காலை முதலே வாக்குகளை வழங்கி வருகின்றார்கள், வாக்கு செலுத்தி வருகின்றார்கள். அதன் அடிப்படையில் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் தேர்தல் தொடர்பான விளம்பரங்களில் எல்லாம் அந்த நடிகர்களை வைத்து பொதுமக்களுக்கு, வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருந்தார்கள். நடிகர் கமல்ஹாசன் அந்த வாக்குப்பதிவு எந்திரங்களை மிக கவனத்துடன் பார்த்து எந்த வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு அந்த 2 வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. 2 வாக்குப்பதிவு எந்திரங்களில் இருக்கக்கூடிய அனைத்து வேட்பாளர்கள் பெயரையும் ஒரு முறை பார்த்துவிட்டு தான் விரும்பக்கூடிய சின்னத்திற்கு அவர் வாக்களித்து வருகின்றார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். வாக்களித்து முடித்தது மட்டுமல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய விவிபேட் எந்திரத்தில் தான் வாக்களித்த வேட்பாளருக்கான வாக்கு பதிவாகி இருக்கின்றதா என்பதை நடிகர் கமல்ஹாசன் பார்த்து வருகின்றார். அந்த காட்சியை பார்க்கின்றோம். 2 வாக்குப்பதிவு எந்திரங்களையும் மிக கவனமாக பார்த்து அதில் எந்த வேட்பாளருக்கு வாக்களிக்க விரும்பினாரோ அந்த வேட்பாளர்களுக்கு வாக்களித்தார். அது மட்டுமல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய அந்த விவிபேட் எந்திரத்தில் தான் வாக்களித்த வேட்பாளருடைய பெயர்
குறித்த விவரங்கள் இடம்பெற்றிருந்ததா என்பதையும் பார்த்தார். அதில் சில கேள்விகள் அவருக்கு இருந்த நிலையில் அந்த வாக்குச்சாவடி அலுவலர்கள் அவருக்கு தெளிவாக விளக்கி வருகின்றார்கள். மொத்தம் 2 வாக்குப்பதிவு எந்திரங்கள் வரை அந்த தொகுதியில் பயன்படுத்தப்பட்டிருந்த நிலையில் அந்த வாக்கு பதிவு செய்து முடித்த பிறகு வாக்குச்சாவடி அலுவலர்களிடம் சில விளக்கங்களை கேட்டார். அவர்களும் அவருக்கு விளக்கம் அளித்து வருகின்றார்கள். 2 வாக்கு எந்திரங்களில் அவர் விரும்பிய சின்னத்திற்கு வாக்களித்து முடித்த பிறகு மிக கவனமாக அந்த விவிபேட் எந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வாக்காளர்களுக்கு வாக்காளர்கள் எந்த வேட்பாளருக்கு வாக்களித்தார் என்பதை காட்சிப்படுத்தக்கூடிய எந்திரத்தையும் பார்வையிட்டார். அதன் பிறகு அங்கிருந்த வாக்குச்சாவடி அலுவலரை அழைத்து சில சந்தேகங்கள் தனக்கு இருந்ததை கேட்டுக்கொண்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது நடிகர் கமலஹாசன் அங்கு இருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடி அலுவலர்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்து வருகின்றார். வாக்குச்சாவடியில் பயன்படுத்தக்கூடிய அந்த வாக்குப்பதிவு எந்திரம், விவிபேட் எந்திரம் உள்ளிட்ட சில தகவல்களை கேட்டறிந்தார். எல்டாம் சாலையில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் இந்த முறையும் நடிகர் கமலஹாசன் வாக்களித்திருக்கின்றார். ஆழ்வார்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய எல்டாம் சாலை வாக்குச்சாவடியில் அவர் வாக்கினை பதிவு செய்திருக்கின்றார்.